மங்காத்தா குறையாதடா தலகத்து குறையா வாய்ஸே வரல போறேன். மங்காத்தா ப்ரோ தலை அவ்வளோதான் ப்ரோ. வைப்புன்றதுலாம் அடிக்கவே கிடையாது. சட்டை ஒரு காத்துல காஞ்சிச்சு, ஈரமா வந்து நான் வெளியே அப்படி என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாவே செலிப்ரேஷன்னா மங்காத்தா ரீ ரிலீஸ் தான் ப்ரோ. ப்ரோ சத்தியம் சொல்றேன், வேற லெவலு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சொல்ல போனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரோகிணி ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அதுவும் தலைப்படத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை இப்போ இத்தனை வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே வந்துட்டேன், இங்கே வந்து நல்லா சொல்ல முடியல. ஸோ சத்தியமா ஒர்த்து, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப தரமா செலிப்ரேட் பண்ணோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் காட்சிக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். 14 வருஷமா எனக்கு இருந்த ஆசை இன்னைக்கு எனக்கு நிறைவேறிச்சு. உண்மையிலே தலை படம் தரமா கொண்டாடினோம் ப்ரோ. பயங்கரமா இருந்தது ப்ரோ. ரோகிணினாலே தலைதான். எந்த தேட்டர் என்ன படம்னா ஓட்டு ப்ரோ. ரோகிணினாலே தலைதான் ப்ரோ, தலைதான். தலை படம் ரோகிணி நான் சொல்லவே தேவையில்ல. எப்பவுமே வந்துட்டு அல்ட்டியா இருக்கும். இந்த டைம் வந்துட்டு அல்ட்டியா இருக்குது. புது படத்தை பாக்குறவரை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ படம். ஆமா, உண்மையிலே வேற அதான் வைப்பு பயங்கரமா இருந்துச்சு. மனித கடவுள் எதுக்கு சொல்றாங்க? சும்மாவா சொல்றாங்க? நம்ம யாரு விஜயகாந்த் வந்து இறந்தப்போ கழுது சுத்திச்சு பாத்தீங்களா? மனித கடவுள் படம் முடிஞ்சு வெளியே வரோம், மழை வருது. காலைல எவ்வளவு வெயில் அடிச்சிருந்தது பாத்தீங்களா இல்லையா? பாருங்க, மழை பெய்யுது. கடவுளுக்கே தெரியுது மனித கடவுள் இவர் தானே. வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் இனிஷியலா மங்கத்தை 2011 ரிலீஸ் அப்போ நான் பார்க்கல. அப்போ ரொம்ப சின்ன பையனா பார்க்கல. அப்போ தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ நாங்கள் கண்டிப்பாக வந்தாகணும், அது ரோஹினியில பார்க்கணும், அது ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணுன்ட்டு ஃப்ரெண்டோட வந்திருந்தேன். அது கண்டிப்பாக பார்த்தோம். மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்கள். வைப்பு சரியான வைப்பு. ஒவ்வொரு பாட்டுக்குமே குத்தி குத்தி ஏற்கனவே இந்த படம் பார்த்தா மாதிரிலாம் இல்ல. நியூ படம் பார்த்துக்கிறோம், தலை படம் பார்த்துக்கிறோம். தலையை வந்து இவ்வளவு வருஷம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நெகட்டிவ் ரோல்ல பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. வைப்பு புது படம் தோத்துரும் தலை, அந்த மாதிரி இருந்துச்சு. மங்காத்தா அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையா வராத்தல இதுக்கப்புறம் எந்த படமும். அதான் சார், நீ பொங்கல், நீ எங்களுக்கு நீ தான் பொங்கல், தலை பொங்கல். 4 நாள் லீவு கொடுத்தாங்க. 4 நாள் வீட்டில் சும்மா தான் உட்காந்து எந்த படத்துக்கும் எதுவுமே போல வெயிட் பண்ணேன். கரெக்டாக நான் போன வருஷம் முந்தின வருஷம்லாம் வெயிட் பண்ணேன். மே 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. கேடிவியில் போட்டு வீட்டில் பார்த்துட்டு அந்த மகாத்தா. ஆனால் ஒர்த்து ப்ரோ. தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ சரியான ஒர்த்து ப்ரோ. நெகட்டிவ் ரோலா நடிச்சா நல்லா இருக்கும் ப்ரோ இனிமே வர படத்துல. ஏன்னா தலையை திரும்ப இந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு தெரியல. அவர் வேற பேசிக்கல ரொம்ப பிஸியா இருக்காரு. நடிச்சா ஒரு வில்லன் மாதிரி கேரக்டர் பண்ணா ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. அது எத்தனை வாட்டி போட்டாங்கன்னே எங்களுக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. அத்தனை வாட்டி போட்ட மாதிரி இருக்குது ப்ரோ. 2-3 வாட்டி போட்டாங்க திருப்பியும். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா வந்து வில்லன் நடிக்கிறாரு. இதே மாதிரி நடிச்சா நல்லா நினைக்கிறீங்களா? அது அவரு முடிவு பண்றது ப்ரோ. அவர் வந்தாருன்னா போதும், அவர் நடிச்சா போதும், அவ்வளவுதான் எங்களுக்கு. அவர் வில்லனோ ஹீரோவோ நடிச்சா போதும். 3 times 4 times ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அதுக்காக ரோஹிணி தேட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். 4 தடவை போட்டாங்க அந்த பாட்டு. ஒன்ஸ் மோர் அதுக்காக ரோஹிணி தேட்டர் ஓனருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து ரீ ரிலீஸ் மாதிரி தெரியல. திரும்பியே கடவுள் தரிசனமே தெரிஞ்சது. பயங்கரமா இருக்குது ஒவ்வொரு சீனும். இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன். செலிப்ரேஷனும் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, யாருமே சீட்லயே உட்காரல. ஆக்சுவலி எல்லாருமே ஒன்லி ஸ்டாண்டிங்ஸ் தான். ஃபுல்லா ஸ்கிரீன் பண்ண டான்ஸ் ஆடுறது அப்படிதான் ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. புரியுதா? படம் எல்லாம் பிளாஸ்ட். நியூ ரீ ரிலீஸ் கிடையாது, நியூ ரிலீஸ் படம். தொண்டை பேச முடியல என்னால அதிகமா. சத்தியமா கேம்பா வந்து அபிஷேகம் பண்றது என்ன, பால் அபிஷேகம் பண்றது என்ன, உள்ள போனதுல இருந்து கத்து தான் ஃபுல்லா. அதனால தொண்டை பேச முடியல. அதனால கோச்சிக்காதீங்க. படம் பிளாஸ்ட், எல்லாரும் வந்து பாருங்க. செம்ம செலிப்ரேஷன் ப்ரோ. உள்ள வேற லெவல் ப்ரோ. என்ஜாய் பண்ணலாம். செம்ம கத்து உள்ள தொண்டே வலிக்குது ப்ரோ. என்னால பேச முடியல. அதனால தான் பேசுறேன். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. இது ரீ ரிலீஸ் படம் மாதிரி தெரியல ப்ரோ. எல்லாம் FTFS மாதிரி புது படம் மாதிரி கொண்டாடுறாங்க. செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டா எல்லாம் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாருமே சீட்ல அவங்க சீட்ல உட்காரல. அவங்க ஏன் சீட் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு க்ரௌடு உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ எல்லாருமே நின்றுட்டு தான் படம் பார்க்கறோம். செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு படம் பாக்குறோம், படுத்துட்டு படம் பாக்குறோம். அந்த அளவுக்கு இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ஃபுல்லா ஆடினே தான். கொஞ்சம் கூட உட்காரல. சீட்டு மேல ஏறி ஆடினவங்க தான் 3 வாட்டி போட்டாங்க. 3 வாட்டியும் நான் ஸ்டாப்பா ஆடின்னு தான் தலை இருந்தோம் ப்ரோ. அந்த மாதிரி ப்ரோ. வேத்து ஊத்த ஒன்ஸ் மோர் கேட்டு 2 வாட்டி போட்டாங்க ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. ஆனா சீரியஸா கிளைமேக்ஸ்லாம் அப்படியே தேட்டரை செதறிடுச்சு. நான் மதுரையில இருந்து 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு புக் பண்ணி இங்க பார்க்க வந்திருக்கேன். மதுரையில டிக்கெட் கிடைக்காம இங்க பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஃப்ரெண்டை புக் பண்ண சொல்லிட்டு மதுரையில இருந்து இங்க வந்து படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். உண்மையில அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன். 14 வருஷம் கழிச்சு இந்த படத்தை முதல் காட்சி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். என்ஜாய் பண்றோம். ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க என்ஜாய் பண்றோம். ஆமா, ஏன்னா வந்து நிறைய ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ரோல்ல நடிக்க மாட்டாங்க அவங்க படத்துல. ஆனா அவர் நடிச்சிருக்காரு. கேக்குறது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு.
எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பழைய பாட்டு மாதிரி இல்ல அது, இப்ப உள்ள ட்ரெண்ட்ல உள்ள பாட்டு மாதிரி இருக்காது. ஆமா, பாட்டு அந்த வைபு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரோ அந்த வருஷத்துக்கு அவர் வந்து அவர் பேஷன் பக்கம் போறாரு, புரியுதுங்களா? நம்ம வந்து அவர்கிட்ட சொல்ல முடியாது போயிட்டு படநடி சொல்றதுக்கு. அவர் சோசியல் மீடியாலயும் இல்ல, அவர் வந்து இது உலகத்துல அவர் எப்படின்னா அவர் வந்து பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒவ்வொரு ரீல்ஸ்ல பார்க்கும்போது தெரியுது தலை வந்து இப்படி இருக்காரு, இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டான்ல, அவர் பேஷன் பக்கம் அவர் போட்டோம். அது வந்து 3 டைம் போட்டாங்க ப்ரோ. ரோகிணி வந்து டிசப்பாயிண்டே பண்ணல ப்ரோ, எந்த தலை ஃபேன்ஸையும் 3 டைம் போட்டாங்க ப்ரோ. மச்சி ஓபன் த பாட்டில் அவர் பீர் ஓபன் பண்ணல, எல்லாரும் கேமரா பாட்டில் ஓபன் பண்ணிட்டா சார். அந்த அளவுக்கு பயங்கரமா இது உள்ள மங்காத்தா 2 வந்தா பிளாஸ்ட் தான் ப்ரோ. வேற எந்த படத்துக்கு ஈடாகாது வேற மாதிரி. ஆமா தலை, இந்த மாதிரி எடுத்து சிகரெட்டை பத்தா வச்சாருன்னா எங்க தலை ஸ்கிரீன் கிழிஞ்சிரும் என்னைக்குமே. ரொம்ப என்ஜாய் பண்ணி மாஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஏகே வந்து இப்போ ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு நான் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெகுலராகவே அந்த மாதிரி ஒரு இது கேரக்டரு ஸ்டோரியாக எடுத்து பண்ணுறாங்க. ஒரு 5 படம் அப்படி பண்ணாங்கன்னா ஒரு படம் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேடில் உள்ள ஒரு படம் பண்ணலாம். ஒரு ஃபேன்ஸ்க்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ப்ரோ வேற லெவல் வைப் ப்ரோ, உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது படம். மஜா வந்தது ப்ரோ, உள்ள செம்மையா எல்லாரும் வெயிட் பண்ணோம். படம் முடிகிற வரைக்கும் யாரும் வெளியில வரல, வேற லெவல் ப்ரோ, என்ஜாய் பண்ணோம். எல்லா சீனுக்குமே ஒரு இப்போ இந்த மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸ்னு ஒரு சீன் இருக்கும்ல, ஹை மூமெண்ட் வர எல்லா சீன்லயுமே எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது 2 தடவை போட்டாங்க, ஒன்ஸ் மோர் கேட்டு 2 தடவை போட்டாங்க அந்த பாட்டையே. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்கள். அதே மாதிரி அவர் அந்த பைக் வீலிங் பண்ற சீனும் அதுவும் ஒன்ஸ் மோர் போட்டாங்க, அது எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்கள் எல்லாரும். சின்ன வயசுல படத்தை நான் பார்க்கல, ஆனா டிவில பார்க்கும்போதே படம் மாசா இருக்கும். தியேட்டர்ல வேற கிளியுது, அது கேக்கல ப்ரோ. அந்த அளவு கத்தி வேற லெவல் செலிப்ரேஷன் ப்ரோ. ப்ரோ அது கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு அவரு படத்துல வந்துட்டு இயர் கூட வேணாம், எப்பயாச்சும் அவர் ஃப்ரீ டைம் போக, ஐ மீன் அவர் ரேஸ் டைம் போக ஃப்ரீயா இருக்க ஒரு படம் நடிச்சு கொடுத்தா போதும். வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. மங்காத்தா 2 வந்தா அதுலயும் தலை ஃபுல்லா வில்லனா நடிச்சாலே நல்லா இருக்கும் ப்ரோ. ஹீரோ யாருன்னா தூக்கி போட்டு தலையை ஃபுல்லா வில்லனாவே நடிக்க வைக்கலாம். அதுல வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. பேனரே எத்தனை போயிட்டா தலை ஃபேனு 2011ல சின்ன பையன், இப்ப ரொம்ப நாள் ஆசை மங்காத்தா சீன் பார்க்கணும். ரொம்ப நாள் மட்டும் தானா ரோகிணினாலே தலைதான், எப்பயுமே தலைதான். தலை ஃபேன் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார். எத்தனை படம் வச்சுக்கிறாரு பாரு. தலைவன் மிஞ்ச வேற யாருன்னா வேற வயசான காலத்துல நடிகர் ஆபரேஷன் தலையோட முடியல யாரும் வந்து உதவல. ரொம்ப ஜாலியா இருந்தது படம். ஒரு பாட்டு ஓபனிங் சீன்லாம் அந்த மாதிரி நான் பிளாஸ்ட் நினைச்சேன். அந்த கார் வந்து இறங்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. சரி ப்ரோ, ஒரு பாட்டு ஒண்ணு தலையில சொல்றா. கத்தி நாங்க தான் மூச்சு வாங்க. தலையை ஒட்டி எங்க தலையே உயிர் தான், அப்படியே உயிர் எங்க தலை. பிளாஸ்ட் சோறு எங்க தலை தான். பழனிகடா